சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவைச்செம்மல் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மாத நிகழ்ச்சிக்கு ஊக்குவிப்பவர் எதுகுல காவலர் பே. அசோக்குமார் யாதவ், சுதந்திர பாலிடெக்னிக் கல்லூரி, காளையர் கோவில், காலக்கண்மாய், சிவகங்கை மாவட்டம். இரத்தத்தின் இரத்தமான சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு யாதவர்களில் 3ஆம் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. நகுஷன் என்ற மன்னன் பஞ்சாப்ல கிழக்கு பகுதியை ஆண்டுகிட்டு வந்திருக்கான். இவன் மிலேச்சர்களின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. சில இடங்களில் இவன் ஆரிய மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பகுதி பஞ்சாபை ஆண்டுட்டு வந்திருக்கிறான், ஒரு பகுதியில் மிலேச்சர்கள்னு சொல்றாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் ஆரிய மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் நாகரிகமற்ற கருப்பின மக்களின் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகமற்ற கருப்பின மக்களின் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கும் விரிஜா என்ற பெண்ணுக்கும் 6 அல்லது 7 குழந்தைகள் பிறந்தன. இவர்களுள் யயாதி என்ற 2 பேர் தான் முக்கியமானவர்கள். மூத்தவன் யதி வாழ்க்கையை துறந்து சாமியாரம் காட்டுக்கு தவம் இருக்க போயிட்டான். யயாதி எனவே அவனின் உடன்பிறப்பு யயாதி நகுஷனின் ராஜ்யத்திற்கு மன்னனானான். நகுஷனுடைய பிள்ளை தானே அவங்க. அந்த ராஜ்யத்துக்கு யயாதி மன்னனாயிட்டான். யதி துறவரம் உண்டு காட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு யயாதி மன்னனானான். தெய்வ யானை சர்மிசுதா என்ற 2 மனைவிமார்கள். ஒரு மனைவி பேரு தெய்வான, ஒரு மனைவி பேரு சர்மிசுதா. தெய்வ யானை புகழ்பெற்ற பார்கவ முனிவரின் மகன். தேவான முதல் மணி பார்கவ முனிவருடைய மகன். சர்மிசா என்பவள் விருஷ்பர்வன் என்ற அசுர மன்னனின் மகன். தேவயானியின் மூலமாக 2 ஆண் பிள்ளைகளும் யயாதிக்கு பிறந்தனர். அவை முறைய யது, துர்வாசு, துர்யுஸ், அணு, குரு, அணுன்னு ஒரு பெயர், குருன்னு ஒரு பெயர் எனப்பட்டன. யயாதி மன்னன் தன்னுடைய ராஜ்யத்தை 5 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்தான். இப்பிள்ளைகள் தமது ராஜ்யங்கள்
ராஜ்யங்களை பெருக்கிட்டாங்க, சுருக்கேரில் பெருக்கிட்டாங்க. பெருக்கி கொண்டு பலமான ராஜ்யங்கள் உருவாக்கினார். இவர்களின் வழி வந்தவர்களே யதுக்கள் அல்லது யாதவர்கள். இங்கேருந்து வர்றாங்க, நகுஷன் வழியில் தான் வர்றாங்க. துர்வாசர்கள், துர்யூஸ் அணுக்கள் அல்லது அணுவாக்கள், குருக்கள் அல்லது பௌரவர்கள். இந்த இந்த 4-5 பேரில் உங்களுடைய பேர் மாறி மாறி வருது. ஒன்று அணுக்கள், குருக்கள் அல்லது பௌரவர்கள் ஆவார்கள். யது என்ற மன்னனுக்கு 4 அல்லது 5 ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். இவர்களுள் சகஸ்ரஜித்து, கிரேஸ்து என்பவர்கள் முக்கியமானவர்கள். சகஸ்ரஜித்துவின் பேரன் ஹேஹேயன் பல சிறப்பு. ஏற்கனவே நம்ம ஹேஹேயனை பார்க்குறோம், பின்னாடி கூட பார்ப்போம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு கொண்டு வரேன். இது நீண்ட ஒரு பகுதி.